ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம நவம்பர் 2 2025க்கான இம்பார்ட்டன்ட் இந்த நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டோட்டலாக வந்து 7 டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸில் டெலிகிராம் லிங்க்கில் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக டெலிகிராமுக்கே போய் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் பைலிங் ஆன் டெப்ட் ஃபாஸ்டர் தென் கிரியேட்டிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா பார்த்திங்கன்னா கோவிட்க்கு முன்னாடி இருக்கிறதையும் இப்போயும் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ டேட்டா. ஸோ இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த டேட்டா. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து கடன் அப்படிங்கிறது வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்காமா. நம்ம வந்து சொத்து சேர்க்குறத விட கடனுடைய அந்த பர்சன்டேஜ் தான் அதிகமாக போயிட்டுருக்கு ஹவுஸ் ஹோல்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கடன் 2019-20 இப்போ 20ல் தானே வந்து கொரோனா வந்துச்சு. ஸோ அப்போ இருந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள், அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஆனால் அசெட் க்ரியேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த பர்சன்டேஜில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 2019 to 2025க்குள்ளே பார்க்கும்போது இப்போ வந்து அசெட் க்ரியேட் பண்ணது வந்து 48% தானா. ஆனால் இதே வந்து டெப்ட் கடன் லைபிலிட்டி க்ரியேட் ஆனது பார்த்திங்கன்னா 1 or 2% வந்து க்ரோ ஆகிருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஹவுஸ் ஹோல்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்கனாமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது கொஷின் எழுதணும், ஆன்சர் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரீசெண்டாக. ஸோ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து டெப்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டராக இருக்குது அசெட் க்ரியேட் பண்ணதை விட ஹவுஸ் ஹோல்டில். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நிறைய டைம்ஸ் பார்த்துட்டோம் இந்த ஆர்டிக்கல். கேரளாவில் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை வந்து எராடிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து நேற்று வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சிஎம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். இந்தியாவிலே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணாங்கன்னா நிறைய ஆங்கிளில் பண்ணியிருக்காங்க, நிறைய பேராமீட்டர்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா உணவு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, ஃபுட்டு கொடுக்கறது. ஷெல்டர் இல்லைன்னா ஷெல்டர் கொடுக்கறது, ஹெல்த் இல்லைன்னா ஹெல்த் கொடுக்கறது. ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்து அவங்க வந்து அதில் இல்லை சப்போர்ட் பண்ண முடியாமல் இருக்காங்க. லைக் வந்து ரேஷன் இல்லை ஓட்டர் ஐடி இல்லை ஆதார் கார்டு இல்லை, எது இல்லையோ அதை கொடுக்கறது. வீடு இல்லைன்னா வீடு கொடுக்கறது, நிலம் இல்லைன்னா நிலம் கொடுக்கறது, இல்லை வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணணும்னா பணம் கொடுக்கறது, இல்லை வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறது, ஃபுட்டு வேணும்னா ஃபுட்டு கொடுக்கறது, ஷெல்டர் வேணும்னா ஷெல்டர், ஹெல்த் இல்லையா ஹெல்த்தில் வந்து எல்லாமே அவங்க யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ அது எவ்வளோ ஹவுஸ் ஹோல்ட்லேயும் பார்த்து அவங்க வந்து அதை சரி பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிங்கிறது வந்து ரொம்ப வந்து அவங்களால உணவு உடை இருப்பிடம்னு எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்க தான் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுத்து அவங்கள வந்து வெளியில் வர வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இதை வந்து நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம வந்து எழுதலாம். தென் பிலிம்ஸுக்குமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். எந்த ஸ்டேட் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லக்னோ இஸ் நவ் இன் யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோனமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 43rd செஷன் வந்து யுனெஸ்கோவோட ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் வந்து கரண்ட்லி நடந்துகிட்டு இருக்கு உஸ்பெகிஸ்தானில். ஸோ இதில் வந்து யூபியில் வந்து இருக்கக்கூடிய அந்த லக்னோ அப்படிங்கிற இடத்த வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஸ்ட்ரோனமிக்கான கிரியேட்டிவ் சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நமக்கே தெரியும் லக்னோவில் வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான லைக் வந்து கபாபாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து சாட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், தென் வந்து பிரியாணியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சாப்பாட்டு ஐட்டங்கள் எல்லாமே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃபுட்டில் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் அது ஒரு ஷோகேஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபுட் ஹெரிட்டேஜ் வந்து எந்தளவுக்கு கல்ச்சுரல் டிப்ளமசி கூட இன்வால்வ் ஆகுது, லைக் ஃபுட் அண்ட் கல்ச்சர் மிங்கிள் ஆகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து லக்னோ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, லைக் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க யுனெஸ்கோவோட கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோனமி. ஸோ இப்படி நமக்கு வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா இதனால் வந்து நிறைய யூஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபுட்டு அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பேர் போன ஒரு இடமாயிருச்சா, ஆல்ரெடி அப்படி தான் இருந்துச்சு. இப்போ ரெகனைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபுட் பேஸ்டாக வந்து நம்ம என்டர்ப்ரனர்ஷிப் வந்து டெவலப் ஆகும். நிறைய டூரிசம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்காகவோ இல்லை பார்க்குறது குவிசைனை பார்க்குறதுக்காக. ஏன்னா அவதி குவிசைன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸானது, ஓல்டு ஃபேமஸான ஒரு குவிசைன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்து வருவாங்க, உணவை சாப்பிட வருவாங்க, கல்ச்சர் டெவலப் ஆகும். ரெண்டுமே சேர்ந்து உணவு ப்ளஸ் கல்ச்சர் ரெண்டுமே சேர்ந்து டெவலப் ஆகுது.
ஸோ அப்போ வந்து டூரிசம் டெவலப் ஆகும், என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ அதை நம்ம பேக்ரவுண்டில் வந்து யோசிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமிங்கிறது எங்கே கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து லக்னோ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் பேஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் த ரெடியூஸ் பர்டன் ஆஃப் கேன்சர் அண்ட் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்ததில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து அனிமல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை விட இந்த பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து சாப்பிட்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் கம்மியாக ரெடியூஸ் ஆகுதான். நெக்ஸ்ட்டு கேன்சர், டயபெட்டிஸ் இதெல்லாமே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அனிமல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ்னால் மீட்டு, ஃபிஷ்ஷு, எக்கு அவங்க சாப்பிட்றத கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. சில பேர் வீகன் இருப்பாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா மில்க் கூட சாப்பிட மாட்டாங்க, கம்ப்ளீட்டாகவே வந்து அனிமல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, அவங்க வந்து வீகன். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெஜிடேரியன் வந்து 35% வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான் அவங்க டெய்லி ஃபுட்டாக எடுத்துக்குவாங்க, ப்ளஸ் மில்க்கும் எடுத்துக்குவாங்க. இதே வந்து சம் ஆஃப் தேம் பார்த்திங்கன்னா எக்கு எடுத்துக்கிறாங்க. இதே 10% இருக்கிறவங்க வந்து தான் வீகனாக இருக்காங்க இந்தியாவில். வீகன் அப்படின்னா அவங்க மில்க்கு கூட சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு வந்து அந்த அந்த கொலஸ்ட்ராலோடைய அந்த எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அனிமல் ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்றதவங்கள விட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே மோஸ்ட்லி நமக்கு நல்லா தெரியும், இந்த கேன்சராக இருக்கட்டும், டயபெட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இது எல்லாமே வந்து அதிகப்படியாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபேட் இருக்கிறதுனாலையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரீசன்னாலெல்லாம் வருது. ஸோ அதையும் நம்ம பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கார்டட் சிகரெட் பட்ஸ் கேன் ஃபாஸ்டர் சூப்பர் பக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சூப்பர் பக் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சூப்பர் பக் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு யாருக்காவது வந்து இப்போ ஒரு ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபீவர் வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேப்லெட் வாங்கி போடுறீங்க. அங்கே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் தான் கொடுப்பாங்க. சரி ஓகே, ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதை மாத்திரையை வந்து ப்ராப்பராக சாப்பிட மாட்டோம். ஒரு 2 தடவை சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் ஃபீவர் நின்றுச்சுன்னு சொல்லிவிட்டு அதோடு விட்டுருவோம். திருப்பி இன்னொரு தடவை வந்து ஒரு ஃபீவர் வரும், அதே ஆன்டிபயோட்டிக்கு சாப்பிடுவோம். ஓகே, திருப்பி 3வது தடவை ஃபீவர் வந்துச்சுன்னா அந்த மருந்துக்கு வேலையே செய்யாது. ஏன் வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக அந்த மருந்தை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் அடிக்கடி உங்களுக்கு ஃபீவர் வரும்போதெல்லாம் அதே ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த கிருமி என்ன பண்ணிடும் அப்படின்னா, இவங்க இதைத்தானே நமக்கு எடுப்பாங்க, அப்போ இந்த மாத்திரைக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வீரியமாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து வீரியப்படுத்திக்கும், வலுப்படுத்திக்கும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் அடுத்த தடவை அந்த மாத்திரை சாப்பிடும் போது வேலையே செய்யாது. அதை தான் நம்ம சூப்பர் பக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேசிக்காக நம்ம ரியல் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்லேனா வந்து ஆல் அவுட் யூஸ் பண்ணியிருப்போம். யூஸ் பண்ணப்போ கொசு எல்லாம் வந்து செத்து போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் அவுட்டுக்கு மேலேயே கொசு உட்காருது. என்ன காரணம் அப்படின்னா, ஆரம்பத்தில் அந்த கொசு செத்துச்சுல, அது எல்லாமே அந்த ஆல் அவுட்டில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து தன்னை வந்து வீரியப்படுத்திக்கிச்சு. வீரியப்படுத்தினோடனே இப்போ நீங்கள் ஆல் அவுட் அதே மருந்து தான், ஆனால் இப்போ அந்த கொசு என்ன பண்ணுது, ஆல் அவுட்டுக்கு மேலேயே உட்காருது. ஸோ அந்தளவுக்கு சூப்பர் பக் ஆகிருக்கு. அதனால வந்து அப்போ அந்த மருந்து வேலை செய்யலை. இப்படி தான் நிறைய மெடிசன் நம்ம வந்து அடிக்கடி வந்து நிறைய சாப்பிட என்னாகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து தனக்கு வந்து வீரியத்தை வந்து அதிகப்படுத்திக்கும் அந்த மெடிசனுக்கு அகெயின்ஸ்டாக. அப்புறம் அந்த மெடிசன் வேலை செய்யாது. ஸோ இதை தான் சூப்பர் பக்குன்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சிகரெட் வந்து குடிச்சிட்டு தூக்கி போடுறாங்கல்ல, ஸோ ஆல்ரெடி வந்து வாயில் வச்சு குடிக்கும் போது அதுலேயே வந்து நிறைய கிருமி இருக்கும் வாயில். ஸோ அதை தூக்கி போடும்போது அது டைரெக்டாக வந்து என்விரான்மெண்ட்டில் எக்ஸ்போஸ் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய கிருமி எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா சூப்பர் பக்காக க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் இப்போ பார்த்துக்கோங்க, சிகரெட் வந்து டிஸ்கார்ட் பண்ணுறதுல கூட சூப்பர் பக் க்ரியேட் ஆகுது. இப்போ புதுசாக ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட்டட் கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் மே ஃபைட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபேட் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து யூஸ் பண்ணி அதுலேருந்து ஹீட்டு ஜென்ரேட் பண்ணி அதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணுறாங்க. இது மூலிமா வந்து இன்ஃப்ளமேஷனாக இருக்கட்டும், வீக்கமாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு எலிக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பெல்லி ஃபேட் இந்த மாதிரி வந்து ஒரு 60% வந்து குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைப் 2 டயபெட்டிஸ் அண்ட் ஹை கொலஸ்ட்ராலும் ரிலீஃப் ஆகிருக்கு. ஸோ அதை தான் வந்து இதில் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா த ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பைடர் வெப் டிக்கர் ரிவீல்டு டு பூஸ்ட் ப்ரே டிரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும் சிலந்தி வலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்துருப்போம். இது ஆக்சுவலாக வந்து இதுதான் சிலந்தி வலை.
இந்த சிலந்தி வலையில் இங்கே ஒரு சில்க் மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்பில் இருக்கா. ஸோ இது எதுக்காக இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சா என்ன சொல்கிறாங்கன்னா, மேலேருந்து ஏதாவது பேர்ட்ஸ் வந்து அதோட வியூ பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப கிளியராக தெரியும் போது அது இதோட சிலந்தி வலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடும், இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டு களைச்சி விட்டுட்டு போயிடும். இதே வந்து இதுக்கு வந்து சில இறை தேவைப்படும்ல, ப்ரே தேவைப்படும்ல, அப்போ அது என்ன பண்ணுன்னா இந்த சிலந்தி வலையில் இந்த மாதிரி இருக்குதுல்ல ஜிக்ஜாக் ஷேப்பில், இதை வந்து மேலேருந்து பார்க்குற அந்த பூச்சிகளுக்கு வந்து யூவி ரேஸ்னால ரொம்ப விசிபிளாக அட்ராக்டிவாக தெரியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிலந்தி வலைக்குள்ளே மாட்டிக்கும். அப்போ இதுக்கு வந்து இறையாக போயிடும். ஸோ அதுக்காகவும் இந்த மாதிரி வந்து இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈவன் பார்த்திங்கன்னா வைப்ரேஷனும் இதில் காஸ் ஆகும். அதனால் அதோட ப்ரே வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக வந்து அது எடுத்துரும். ஸோ இதுவும் ஒரு பேசிக்காக வந்து கண்டுபிடிச்சிருக்க ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு மோஸ்ட்லி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஏதாவது இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஸோ மற்றது எனக்கு எதுவுமே அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.